வெல்கம் டு ஒய்ஆர் சேனல். நம்ம வீடியோவில் சிஸ்த்தில் இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் 2வது லெசன் பார்க்கலாம். விசைனா என்னென்னா, பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலே விசை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பழங்கால வானியல் அறிஞர் ஆரியப்பட்டா, நீங்கள் ஆற்றின் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தோன்றுகிறதோ, அதை போல வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். அடுத்து அலைவியக்கம். அலைவியக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. அடுத்து வேகம்னா என்னென்னா, ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும். வேகத்தோட ஃபார்முலா வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம், அதாவது d/t. வேகத்தின் அலகு ஈக்குவல் டு km/மணி. உசைன் போல்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளை கடந்து உலக சாதனை படைத்தார். அடுத்து நேர்கோட்டு இயக்கம். மிதிவண்டியின் சக்கரமானது சுழல்வதால் அது தற்சுழற்சி இயக்கத்தினை மேற்கொள்கிறது. மிதிவண்டியானது முன்னோக்கி செல்வதால் அது நேர்கோட்டு இயக்கத்தினை மேற்கொள்கிறது. இதில் 2 விதமான இயக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று தற்சுழற்சி இயக்கம், இன்னொன்று நேர்கோட்டு இயக்கம். நேராக போகிறதுனால மிதிவண்டி அது நேர்கோட்டு இயக்கம், அந்த சக்கரம் சுழல்வதனால அது தற்சுழற்சி இயக்கம். அடுத்து ரோபோட் பற்றி சொல்லியிருக்காங்க. உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு ஆகும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வீடியோவில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை பார்த்துடலாம்.